Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. பார்த்த மாத்திரத்தில் அவள் மகிழ்ச்சியாக தோன்றினாள். ஆனால் அது உண்மையில்லை. இவ்வாறு பார்த்த மாத்திரத்தில், பார்த்த உடனேயே, ஒரே பார்வையில், இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் at a glance என்று தெரிவிப்போம். எப்படி சொல்வோம்? Very good. At a glance. இதனுடைய வாக்கிய அமைப்பாக at a glance, close. அதாவது ஒரு சப்ஜெக்டும் வெர்பும் கொண்ட வாக்கியத்தின் பகுதி ஒன்று அமையும். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். பார்த்த மாத்திரத்தில் அவள் மகிழ்ச்சியாக தோன்றினாள். At a glance, she seemed happy. எப்படி தோன்றினாள்? மகிழ்ச்சியாக. She seemed happy. ஆனால் அது உண்மையில்லை. But it wasn't true. இப்படியும் சொல்லலாம். அதை நீங்கள் இவ்வாறும் சொல்லலாம். But she was not. அப்படியும் சொல்லலாம். At a glance, she seemed happy. But she was not. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. At a glance, she seemed happy, but she was not. ஒரே பார்வையிலேயே அவன் சோர்வாக இருந்தான் என்று என்னால் சொல்ல முடிந்தது. பார்த்தோன்னே அப்படி தெரிஞ்சிச்சு. At a glance, I could tell. என்னால் சொல்ல முடிந்தது. I could tell that he was tired. அவன் சோர்வாக இருந்தான் என்று. அந்த என்று என்பதற்கு தான் நாங்க இங்க that பயன்படுத்தியுள்ளோம். At a glance, I could tell that he was tired. மறுபடியும் சொல்லி பாப்போமா? At a glance, I could tell that he was tired. பார்த்த உடனேயே வித்தியாசம் தெளிவாக இருக்கிறது. பார்த்தோன்னே யாருமே கண்டுபிடிக்கலாம், வித்தியாசம் தெளிவா இருக்கு. At a glance, the difference is clear. At a glance, the difference is clear. வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. At a glance, the difference is clear. பார்த்த மாத்திரத்தில் அவள் அந்த பக்கத்தை மனப்பாடம் செய்தாள். பார்த்தோன்னே மனப்பாடம் பண்ணிட்டான். ரொம்ப கட்டிக்காரி. At a glance, she memorized the page. At a glance, she memorized the page. மறுமுறை சொல்லி பார்ப்போம். At a glance, she memorized the page. பார்த்த உடனேயே அட்டவணை நிரம்பியதாக தெரிகிறது. Present tenseல சொல்றோம். Please comment your answer. Superb. ஒரே பார்வையில் அந்த பதில் தவறாக இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. Comment it now. Splendid. ஒரே பார்வையில் அந்த ஓவியம் எளிமையாக தோன்றுகிறது, ஆனால் அதற்குள் ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. Comment your answer. Wonderful, you got it. அவன் அந்த சாக்லேட் பாரை ஒரே முறையில் சாப்பிட்டு விட்டான். அப்படியே வாய்க்குள்ள போட்டதும் முடிச்சிட்டு தான் அதை நிப்பாட்டினான். பீஸ் எல்லாம் சாப்பிடல. இவ்வாறு ஒரே முறையில், ஒரே முயற்சியில் என்பதை நாம் ஆங்கிலத்தில் in one go என்னும் phrase-ஐ பயன்படுத்தி சொல்வோம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus verb plus object plus in one go என்றவாறு தெரிவிக்கலாம். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் அந்த சாக்லேட் பாரை ஒரே முறையில் சாப்பிட்டு விட்டான். He ate the chocolate bar. Subject இருக்குது he, verb ate, object என்ன? The chocolate bar. அதுக்கு பின்னால் என்ன வரணும்? Very good. In one go. He ate the chocolate bar in one go. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க.
He ate the chocolate bar in one go. அவர்கள் வீட்டை ஒரே முறையில் சுத்தம் செய்து விட்டார்கள். விட்டு விட்டு ரெஸ்ட் எடுத்தெல்லாம் சுத்தம் செய்யல, அப்படியே ஒற்ற மூச்சா நின்று சுத்தம் செய்து முடிச்சிட்டாங்க. They cleaned the house in one go. They cleaned the house in one go. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. They cleaned the house in one go. எல்லாவற்றையும் ஒரே முறையில் செய்ய முயற்சிக்காதே. Don't try to do everything in one go. Don't try to do everything in one go. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? வாங்க சொல்லி பார்ப்போம். Don't try to do everything in one go. அவள் முழு தொடரையும் ஒரே முறையில் பார்த்து முடித்தாள். Comment your answer. Great. நாம் இந்த வேலையை ஒரே முறையில் முடிக்க வேண்டும். Comment it now. Bravo. அவள் அந்த ஓவியத்தை ஒரே முயற்சியில் முடித்து விட்டாள். Comment your answer. Wonderful, you got it. சுருங்க சொன்னால் அந்த படம் சலிப்பாக இருந்தது. இவ்வாறு சுருங்க சொன்னால், சுருக்கமாக கூறினால் என்பதை நாம் ஆங்கிலத்தில் in a nutshell, in a nutshell என்றவாறு தெரிவிப்போம். வாங்க வாக்கியங்களை பார்ப்போம். சுருங்க சொன்னால் in a nutshell, அந்த படம் சலிப்பாக இருந்தது. The movie was boring. In a nutshell, the movie was boring. நீங்க படம் பார்க்க போயிட்டு வந்திருந்தீங்க, யாராவது உங்கள்ட்ட படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அந்த படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே பிடிக்கல, அப்ப என்ன சொல்றீங்க? In a nutshell, the movie was boring. அவர் முழு திட்டத்தையும் மிகச் சுருக்கமாக விளக்கினார். He explained the whole project in a nutshell. He explained the whole project in a nutshell. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Marvelous. He explained the whole project in a nutshell. சுருங்க கூறின் அவனுக்கு அந்த யோசனை பிடிக்கவில்லை. In a nutshell, he didn't like the idea. In a nutshell, he didn't like the idea. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. In a nutshell, he didn't like the idea. சுருங்க சொன்னால் நாம் அந்த சுற்றுப்பயணத்திற்கு போக போவதில்லை. Comment your answer. Wow, great. சுருங்க கூறின் அது ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. Comment it now. Very good. சுருங்க சொன்னால் தவறான புரிதலால் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். Comment your answer. Amazing, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? At a glance plus close என்பதையோ, subject plus verb plus object plus in one go என்பதையோ, in a nutshell என்பதையோ பயன்படுத்தி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.